நாங்கள் யாழ்ப்பாணத்து மட்டக்களப்பு கொண்டு கடத்துறா போய் இந்த பாருங்க மக்களே, இது ஒரு வித்தியாசமான ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. குட்ட பிடிக்கிறதுல தேன் பூச்சியோட இருந்து மல்லு கட்டுறான்டா பவன். அடே குத்த பிடிக்க வேண்டாம் ஓடுவியா நீ இந்த உடம்ப கொண்டு. அவன் எக்ஸசைஸ் செய்யறவன்டா 100த்துலயும் செய்ய மாட்டான். நீ வீட்டை போய் தான் செய்வான். ஆளை நேற்று அந்த கொழுப்பு கட்டியிருந்தா போல வரைக்கும் உலகம் கொஞ்சம் கேட்போம். மொத்தம் 128 இருந்து நான் நீ மட்டுமோ? சரி நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்த்து. இப்போ கூட வடிவான் தேடணும் தெரியுமோ? கொஞ்சம் வெளியில கேட்டு பாடுறா. எப்படி நீ உன் உடம்ப குறைச்ச, எப்படி நீ கலரா வந்த, கொஞ்சம் விஷயங்களை சொல்லு. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அந்த தேயிலையை கண்டுபிடிச்சாலுமே தேயிலையை கொண்டு வந்தாரு தோமஸ். என்ன சொல்றான், முந்தியம்மா என்ன பரவாயில்ல, இப்போ வந்து அவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு பில்கேட்ஸோ இல்லாட்டி ஒரு அவர் யாரால் இன்னொரு ரெஸ்ட்லாம் வச்சுக்க எலான் மஸ்கோ அப்படி அவங்க அங்கண்டா இங்கால இலங்கையில மட்டக்களப்புல மட்டக்களப்பு களுவாஞ்சிரி எலான் மஸ்க் நான் தான். இது இவன் யார் கிடைக்குமா? உங்க BMW தான் அடிக்குமா? பருத்திரையில் வாகனங்கள் காத்து பிடிக்கிறது இல்லாட்டி வாங்க. இது கொஞ்சம் நல்ல சுத்தமான குவாலிட்டியான காத்து. காத்து வந்து காரை பார்த்து அடிப்பாங்க, கொண்டு வர ஆக்களை பார்த்து அடிப்பாங்க. என்ன இவன் தான் பொடியன், ஆள் தான் மட்டக்களப்பு வந்தவன். ஆளுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லலாம் பாடி இல்லை. கவிதாசியை அழைத்து கொண்டு நாங்கள் வெற்றிகரமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். வேணாம் குட்ட பிடிக்கிறதுல தேன் பூச்சியோட இருந்து மல்லு கட்டுறான்டா பவன். அடே குத்த பிடிக்க வேண்டாம் ஓடுவியா நீ இந்த உடம்ப கொண்டு. இந்த வந்து சாவண்டு கையில இருது சடியில வருது கொஞ்சம். இந்த குழம்பு போய் உங்களோட வீட்டு தேன் பதில தேன் இல்லை. தேன் இல்லையா? நம்ம இருட்டு அமாவாசை நல்ல வெளிச்சம் இருட்டு என்ன மாதிரி வெளிச்சம் இப்பதானே அப்போ ஸ்விம்மிங் பூல்ல கிடந்து குளிக்கிற அதுதான் இப்ப இது மோசம். எத்தனை தொழில் ரெண்டு வேகும் தேங்காய் சேட்டை 1 கிலோ 50 ரூபாமா? சொல்லு இல்ல காட்டக்கூடாண்டா தடுக்கிற ஓகேடா. அந்த தடுப்பாட போன யோசிச்சு பாரு. அந்த விசாரணை இப்ப நான் நினைக்கிறேன் 3,26,000 அப்படி போனா 3.5 கிட்ட போ. ஒரு டிஸ்பிளே மாத்தது 1.5 லட்சம்டா பாய். நாங்க போற ஆராய்ச்சி ஒன்று மேற்கொண்டு நாங்க தேன் எடுக்கிறதுக்கு இல்ல. அது என்ன சொல்லுவாங்கடா அப்ப இருட்டா இருக்கிற டைம் நிலவு இருட்டுலாம் சொல்லுவாங்க. என்ன இடையெல்லாம் குத்தம் பிறகு இதுல முற்றமை இவ்வளவு ஊத்தி தாடியில சட்டமே. சரி அதான் தாடியில இல்ல தாடியில தட்டு. அவன் எக்ஸசைஸ் செய்யறவன்டா 100த்துலயும் செய்ய மாட்டான். நீ வீட்டை போய் தான் செய்வான். இப்ப விடியலும் இவன் செஞ்சவன். அவன் கொஞ்சம் இப்ப உடம்பு கூட்டிட்டா போல கவலையில அவன் விடிய இவன் செஞ்சான் எக்ஸசைஸ் கொடுத்தா 30 அவன் 50 கிலோ வரப்பான். 40 நீ எத்தனை இருப்பேன்? 83 83 இல்லை 88.
88 நீ 83 சொன்ன டியூனை பார்த்தா குறைவண்ட மாதிரி இல்லடா அப்ப டியூனை சொல்றா 88 மொத்தம் 128 இருந்து நான் முதல் நீ மட்டுமோ சரி நான் மட்டும் இல்லை என்னோட சேர்த்து இந்த சைட் சல்லைகள் வயிறுகள் எல்லாம் சேர்த்து 128 இருந்தது. அப்போ கனவு ராக்கள் நீயும் அதெல்லாம் சேர்த்து இல்லை அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மனிதன் பெண்ட உயரத்துக்கு ஒரு 75 கிலோ இருக்கணும். என்ன கொஞ்சம் 22 இருந்து ஏன் ஒரு மனுஷன் நஷ்டம் வந்துருச்சு. நான் யோசிக்க வேண்டியதாண்டா என்ன சொல்லுங்க மனுஷன் இறக்கி விட்டுட்டா இல்லை இல்லை அப்படி இல்லை. இப்போ 25 கிலோ அரிசி வேக்கையும் 10 கிலோ வேக்கையும் இறக்கி விட்டுருக்கேன் தூக்கி தெரிஞ்ச தோல்ல. அப்படி யோசிச்சோம்னா எவ்வளோ கவலையாக யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் அங்காள கேட்கலாம் உங்களுக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி. அப்போ என்னடாப்பா இந்த வீடியோ வந்து ஆரம்பித்த விதமே எப்படியா கிடக்குது. தேனுக்கு கொண்ட இவன் கையை வைக்கிறான், அதுவும் சம்மந்தம் இல்லாமல் அனுஷன் வந்து எங்கட விட்ட விடிய காலம் வந்து கை வைக்கிறான்னு யோசிச்சுப்பீங்க. ஆளை நேற்று அந்த கொழுப்பு கட்டினா போல வரைக்கும் விளக்கம் கொஞ்சம் கேட்போம். என்ன நானும் வந்து கொழுப்பு கட்டி சம்மந்தமாக ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணேன். பாதிக்கப்பட்டேன் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒன்றும் இல்லைண்ணா, அது கொழுப்பு கட்டி நார்மலாக வாரது. கொழுப்புகள் உடம்புல கூடும்னு சொன்னால் உருண்டு தெரியும் சரியா வயிற்றுல. அப்போ அப்படி தெரியக்குள்ள நம்ம அடிக்கடி விரலை விட்டு அமர்த்தி இருப்போம் தானே. அமர்த்திய பற்றி வலிக்கும் தானே. அப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து கேட்பார் என்ன செய்தோம்னா வலிக்குது. ஏன் வலிக்குது? நான் நெவிக்கக்குள்ள என்ன அமர்த்தும் போது வலிக்குது, நீ அமர்த்தாம இருக்கா வலிக்காம இருக்கும். அதான் விஷயம். இப்போ இல்லாமல் போயிட்டான். நீங்களும் யோசிக்க தேவையில்லை அதெல்லாம் அதை குறித்து. எப்படி நீ உடம்ப குறைச்ச, எப்படி நீ கலரா வந்த, கொஞ்சம் விஷயங்களை சொல்ல. உடம்பு குறைச்ச அப்படின்னா கொஞ்சம் உடற்பயிற்சிகள், அடுத்த சாப்பாடு இல்லக்கணக்கு உடற்பயிற்சி அப்படி சொல்லலாம். ஒரு நாளைக்கு தான் தெரிஞ்சுப்பா. இல்லை சொன்னால் நம்ப மாட்டாங்க. காலையில் ஒரு 2:30 மணி தேலம் 3 மணி தேலம் செய்வேன் மீனாக்கட்டு. அதாவது இப்போ சில டைம் 1:30 மணி தேலம் காலையில் செஞ்சது, பின்னேரம் 1:30 மணி தேலம் செய்வேன். இல்லை பின்னேரத்துக்கு ஏதாவது வேலையில் இருக்க மாட்டா காலையில் ஒரு மிக செஞ்சுட்டு போக வேண்டியதான். அது கலோரிஸ் அடிப்படையில் ஒரு 600-700 கலோரிஸ் வந்து குறைப்பேன். 1 மணி தேலம் செஞ்ச மாட்டா ஒரு 300 கலோரிஸ் வந்து குறையும். விட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கனமாக இருக்க மாட்டேன்னு சொன்னால் கலோரிஸ் வந்து குறையும். நார்மலாக சிலது வந்து நார்மலாக இருக்கும், சிலது வந்து கடுமையாக இருக்கும். நார்மலாக ஒரு 700-800 கலோரிஸ் வந்து குறைக்கலாம். உடற்பயிற்சி செய்கிற நேரங்கள் உங்க கூட நிற்கிறேன் இல்லையா? இல்லை நின்றா செய்ய மாட்டேன். தனியாக தானே பெரிய ஒரு முயற்சி எடுத்து இப்போ எத்தனை நாள் எத்தனை நாள் இப்போ மட்டும் இல்லை. நான் நம்ம அப்போ இருந்தே கிட்டத்தட்ட 1 வருஷமாக முன்னக்கரணை கிடந்ததுக்கு. சரி இப்போ அனுஷன் என்ன சொல்கிறது, நேற்று பின்ன போல் வந்தோம் நீங்கள். அப்போ அனுஷன் நீங்கள் வரக்குள்ள நம்ம நிற்கல. என்ன பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் வேணேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே தேவை வரவே இங்கே 9 மணி ஆகிடுது. அது இப்போ என்ன சொல்கிறது கனகாலம் தான் சந்திச்சு. இப்போ வீடியோவில் கூட நீங்கள் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் வந்து பார்த்து நிறைய காலம் இருக்குமெண்டு. அப்போ என்ன சொல்கிறது நேற்று இரவா போயிட்டு ஒன்றும் கதைக்கக்குள்ள சான்ஸ் கிடைக்கல. அப்போ இன்றைக்கு வந்துட்டு காலையில், அதுவும் இன்றைக்கு இப்போ காலையிலே வெளுக்கிட போகிறான். என்ன சொல்கிறான் முந்திய என்ன பரவாயில்ல. இப்போ வந்து அவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பில்கேட்ஸோ இல்லாட்டி ஒரு அவர் 6 ஆள் இன்னொரு ஆள் ரெஸ்ட்லா வச்சுக்கிறதுன்னு எலான் மஸ்கோ அப்படி அவங்க அங்கண்டா இங்கால இலங்கையில மட்டக்களப்பு களுவாஞ்சிரி எலான் மஸ்க் நான் தான். நாளை இப்போ நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். இப்போ பெட்ரோல் டீசல்லாம் இப்போ குறைவு தானே. அவர் வந்து கரண்டில் போகிறத கண்டுபிடிச்சானா இப்போ காற்றுல போகிறத வந்து கண்டுபிடிக்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிப்புகளும் சாதனைகளும் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கீங்க. வெளியில என்ன மாதிரி வேலைக்கு ஆக்கள் டிரைவர்ஸ் கிடைச்சிட்டாங்களா? ஓ பரவாயில்ல கிடைச்சிட்டாங்களா? என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் இதோட வினாக்கிறது அவன் தெரியும் தான் டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து செய்கிறதால அப்படி எப்படி போய் பிஸ்னஸ் எல்லாம் ஓகேண்ணா. இப்போ 2 மாதம் 3 மாதமா வந்து வாகனம் ஓடாம கிடந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் புது ஆஃபர்கள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் பரவாயில்ல, மக்கள் கொஞ்சம் நம்பி வராங்க. 1 வீக்கா 5 நாள் இருக்குமே. 5 நாள் இருக்கு. 5 நாளா வேற இல்லை மேனேஜ் பண்ணுற மிதுஜன் அவராங்கிற முகாமையாளர். அது சரியா மேனேஜர். நீ எங்கே நிற்கிற கூட இங்கே அங்கேயா கொழும்புலையா? இல்லை இங்கே கொழும்புல பெருசாண்டில் தான். என்ன இப்போ என்னடால் இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை, அடுத்த ஆக்கள் வர கொஞ்சம் குறைவு வியாபாரம் இருந்தால். இப்போ அதனால வீட்டை அங்கே நிற்கிறதான். பட் என்ன சொல்கிறேன், நாங்களும் அங்கே போனாலும் சந்திக்கிற உன்னை சந்திக்கிறேங்கிற அங்கே ஐக்கியம் ஒழிப்பு விட ஆள காணலையாப்பா.
அப்ப இப்ப வந்து அனுஷன் மெருகிட போறான் என்ன நம்ம சொல்ல வந்த இந்த கலகாய்க்கு வந்த காரணம் நம்ம நிப்பாட்டையுமே இல்லாது மற்ற நன்மதி மேலண்டா வந்து போங்க உடக்குல நீங்களும் வந்தா கொஞ்சம் வந்துட்டு போங்க. நான் வந்தா வருவோம் தெரியுதா நீங்க நிக்கிறீங்க வருவோம் நாங்களும் பாரு இப்ப அடிக்கடி நாங்கள் அதிகமாட்ட போய் தான் நீ வெளியில் போயிடுவோம் நாங்கள் இல்ல நாங்க வீட்டை நீ நிக்கிறேன் அப்படி இல்ல நீங்க வீட்டை வர்றேன்னு சொல்லி போடுவாங்க. அப்படி இல்ல நீ சொல்லிட்டான் சொல்லி தப்பாங்க வந்துட்டேன் இல்ல இல்ல கவிதாஸ் கிடையாது இங்கே கிட்ட வந்தேன் மறக்கலாம் சொன்னேன் கவிதாஸ் இப்ப என்ன சொல்லிட்டு வந்தேன் நீ இப்ப சொல்லாம இங்க வேணுமா என்ன அப்படி இல்ல அப்படி இல்ல சரி போன நம்ம சரி இப்ப சொல்லலாம் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் நீ உங்களுக்கு 2 வீடியோ கிடந்தது ஹாஸ்பிடல் போயிருந்தது நீங்க என்ன செய்தீங்க நான் பாரதுக்கு என்ன நீங்க அன்னைக்கு போ கொஞ்சம் இது வரேன் நான் சொல்ல சொல்லு நான் இப்ப சொல்ல வரேன் நீ போனோம் எங்க ஓடி இறக்குள்ள போன முறை எனக்கு தெரியல எங்க போனோம் ஞாபகம் அப்ப அந்த மாதிரி போகுது அப்ப இப்ப என்னன்னா நான் சொல்லிப்பேன் வீடியோ வந்து கவிதாஸ் இந்த லைசன்ஸ் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அப்ப அது சம்பந்தமா இருக்கு அவன் மெட்டிக்கோவை போயிட்டு லைசன்ஸ் ரினியூ பண்ணி தர வேண்டிய தேவை இருந்தது அப்ப அதால வந்து நேற்று தினமும் போறதுக்கு பஸ்ஸுக்கு வந்து புக் பண்ணோம் அப்ப புக் பண்ண அடிப்படையில இவங்க வந்தா திடீர்னு வந்தீங்க சனியன் சமாளிக்கிறாது அக்கு நீஞ்சினபடியன் அப்ப அதுக்காண்டி அவனை பிடிச்சி மறைச்சு விட்ட நீ நில்லு நாளைக்கு இவங்களோட போனா ஓகேனே பஸ் டிக்கெட் கேன்சல் பண்ணாலும் இப்ப உங்களோட வந்தா ஓகேதான்டா வேஸ்டா இல்லைண்ணா அது இன்னொரு இது மாற்றி விட்டுருக்கு அதே மாத்தி விட்டுருக்கு இப்ப இது உன்னோட ஏசி கார்ல வருமா போல வரானே உன்னோட பொம்பளை சொல்லலாம் நீ பக்கத்துல இருக்கக்குள்ள வாங்கல மட்டும் ரவுண்ட் வைத்துறோம் நான் உண்மையா முன்ன வாயில வருவேன் இப்ப இங்க பிரச்சனையால இருக்குது கொஞ்சம் இல்லைண்டா வருவேன் நான் அது பிரச்சனை இல்லை அது சரி இப்ப அம்மா காய்ச்சவங்களே என்ன எல்லாரும் வந்து ஒழுங்கா வேலை செய்யறாங்க இல்ல டைமுக்கு அது என்னண்டா அதுல என்ன சொல்ற சரி நான் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்கள்டா ஆனா வேலை இல்லைன்னு கொடுத்தா எங்கெல்லாம் எம்பளா நாங்க எல்லாருடைய நல்லா பழகி காட்டுறது காசுகள் அது கேட்டா எல்லாம் கண்டபடி கொடுத்து காட்டுறேன் அப்ப அதனால அவங்களால இது அணைக்கல சில வேலை தலங்கள்லாம் அப்படி இல்லை வேலைக்கு விட்டு போட்டு இப்படி என்ன பார்த்து நிற்பாங்க என்னடா வந்து என்ன நம்பி இருக்கிறியோ அப்படி காய்க்கிற சொல்றது காசுகள் கேட்டா கொடுக்க மாட்டாங்க வேளாறுபா அப்படி வேளாறப்பட்டு காய்க்கிறேன் இங்க நாங்க அப்படி இல்லை தான் வேளாறு எங்களோட அப்பாவும் ஆள் நோடைய மாட்டார் நல்ல பெம்பலும் அதுவும் இது ஒன்றா நல்ல கவனிப்பு அப்ப அது எல்லாரும் பண்ணிதான் சில பேர் அப்படித்தான் என்ன அது பழகிட்டுது இப்ப நான் காய்ச்சல் உண்டு அந்த மனவேலை நேரம் போய் கொண்டுதான் அது பிரச்சனை இல்லை நான் கதைக்க வேண்டிய கதைத்தானே வேணும் அப்ப அது இஷ்யூ இல்ல அப்ப கதை நம்ம காத்தடிச்சு காய பண்றோம் என்னென்றால் இப்ப எங்களை இந்த கார டயர் வந்து காத்து போயிட்டு அப்ப நாங்க 7 மணி தான் பாருங்க காத்து போயிட்டு 6 மணிக்கெல்லாம் வந்து கூட்டிட்டாங்க அப்ப எஸ்கே நகல் இந்த காருக்குள்ள ஒன்று வச்சியாங்களா அவனு அதை இடையில காத்திரிக்கிற மிஷின் வச்சிருக்காங்களாம் வாங்கலாம் பாப்போம் நல்ல விஷயம் நினைக்கிறேன் சரி போட்டு வாங்க இங்கப்பா நீ உண்டு காலகாட்ட யோசிச்சா இந்த மூத்த பாக்கலடாப்பா ஐயோ என்ன எப்படி முகம் கருத்து போயிருக்கின்ற பாப்போம் இருக்கா அதுதான் விஷயம் நீ இப்ப கூட வடிவான் தேடணும் தெரியுமா கொஞ்சம் வெளியில கேட்டு பாடுறா மக்களை சொல்லுங்க கொமெண்ட்ஸ்லயா கடவுளே வெக்கப்பட வைக்கிறீங்க அடே கவியா பம்படுத்தையா திறப்பு அதான் எங்க கீழா இதானா எடுக்கலையோ பின்னுக்கா அடே அண்டை டிக்கில அதோட இல்ல அம்மா அண்டைக்கு கேஸ் தெரியுமோ போலீஸ் மறைச்சிட்டாண்டா செக் பண்ணணும் டிக்கியது அடிக்கிறது ஓடுது இல்லே கடவுளே நாங்க வட்டவாங்க கீழண்டா கீழே இருக்குண்டாப்பா டிக்கி வரங்கதானே வாடி அடுக்கலாம் டிக்கி திறக்கலையாப்பா உள்ளுக்குள்ள லொக்கு இல்லையாடா அதுக்கு உள்ளால லொக்கணும் இல்லையோ திறக்கிறதுக்கு உள்ளால எப்படி இருக்குது உள்ளாலேயோ நாம கூட கூடாதுடா நாம கூட கூடாது போன் வச்சுதா அந்த ரோடு இல்லை
ஃபோன் டிக்கிக்குள்ள கீழுக்கு வச்சிருக்கீங்களா கடுமையா எல்லா விஷயம் எனக்கு கவர் போட்டீங்களாண்ணா இல்ல அது அரசன் விளாங்க எல்லா விஷயம் அது சரி ஸ்க்ரூ டிரைவர் சரியோ இல்ல 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 நம்ம பார்த்தா தானே சிஸ்டம் அப்படி ரொம்ப அந்த சீட்டை மடிச்சாச்சு இந்த சீட்டை மடிச்சா சுஞ்சு கையா இந்த பின் லொக்கர் சார் இந்த லொக்கர் காத்துல தொடங்க டிக்கி டேக்க தொடங்க லொக் பண்ணிட்டு லொக்கர் அது உள்ள நடக்கின்றதை விட அந்த டிக்கியான திரவடையில இல்லை திறந்து என்னன்னு பார்த்து திரவடை இல்லை பாப்போம் கால் பணத்து வந்தீங்க அங்கே போறலையா மட்டளவு இதானா அது என்னடா இது எல்லாம் எடுக்கல இதெல்லாம் இங்கே சாமான் இல்லை BMW தொட்டுப்பார் ஓ BMW தான் காட்டு ட்ரக் அடிக்கி இருக்கா இங்க அது நம்மளோட கார் இதில் அடிச்சிட்டேனே சார்ஜ் போடுறது இல்லை இந்த பாருங்க மக்களே இது ஒரு வித்தியாசமான ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க காத்து பிடிக்கிறது இது இவன்ட கார் கிடைக்குமா உங்க BMW தான் அடிக்கவா அது BMW சாமான்டா ஓ தெரியுது தம்பி எரிஞ்சிய சாமான் பீதி எங்க எடுக்க மாட்டீங்க ஒரிஜிய சாமான் நீங்க செல்லலையா அப்பா நீங்க உனக்கு இப்ப எந்த டயர் காத்து குறைஞ்சிருக்கு இங்காலே பக்கமா இந்த பாருங்க ஓ மை காட் நீ பின்னுக்கு இருக்கு நீ இல்லையே இல்ல சனுவ தஞ்சாஜர் ஏத்தந்தான் காரை ஸ்டார்ட் பண்றா இது கரண்ட் எங்கேருந்து வரும்னு யோசிக்கலையா நீ நான் ஏற்கனவே வீடியோ சொல்லிட்டேன் நான் கரண்ட் தெரியும் எப்படி சிவாக்கிடா நம்மட ஆள்றாப்பா தீவண்ணையா என்ன பேர் என்ன குலவண்ணையா ரவி அண்ணா கொஞ்சம் மிஸ் ஆயிடு பேர் கொஞ்சம் மிஸ் ஆயிடு அம்மாவுக்கு தான் நீங்க கொடுதா ஆமாம் கனகாலம் இல்லோ நான் உங்களை கண்டு எங்க பயணம் பாரு கரண்ட் வேணாண்டு பால் அங்க போகணும் கொஞ்சம் என்ன பாய் வணக்கம் பொய்சா படிச்சா தெரியாது இல்லை பாத்தியோ கடும் நன்றி அண்ணா அவரா அக்கினி என்ன தெரியுண்ணா வந்தேன் அம்மா நல்லா இருக்காங்க எங்க கேனலையோ அங்க மண்டு இல்ல எல்லா இடமும் தான் அது என்றாலே சரி சரி நன்றி சரி நல்லது இது வடிவ சொல்லி காட்டணும் அப்படி என்ன தெரியாது இது வந்து இதுல நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இது ஒன் பண்ணிட்டு இதுல மீட்டர்ல பார்க்க சரி இந்த நம்ம லோக்கல் தானே பொருள்னா 1-2-3 பார்ப்பாங்க அங்க எல்லாமே அந்த 1-2-3 தான் சுகரும் அப்படிதான் காத்தும் அப்படிதான் இங்க 40 தான் நான் நம்ம அடிக்கும் 35-40 இதை ஒன் பண்ணி விட்டோம்னா போகும் இப்போ எத்தனை இருக்கு இப்போ ஒன் பண்ணி பாருங்க 20 இல்ல குறைய 10 இப்ப காத்து ஏறிட்டுண்டா நசிஞ்சு எடுவட்டும் அது சரிண்ணே தான் தெரியும் எனக்கு ஏன் சொல்லித்தா சொன்னேன் கல்லு வரி
பறந்த தெரியும். இவன் நம்ம கதைக்குள்ள காட்டினாங்க காட்டிப்பாங்க தெரியும். இது மட்டுமா நாலு டயரையும் செக் பண்ணி பார்க்கணும் ஒருக்கா. 40 அப்படிங்கிறேன் 40. ஆனால் என்னண்ணா கையில ஒன்றிட்டு இல்லாமல் இவ்வளோ இதுன்னு சுலபம். எதனாவது கட்டாயம் சாமான் ஏன் இல்லைண்ணா எக்ஸைஸ் வாரேன்றாங்க. இதுகளுக்கெல்லாம் தேவையில்லை புரியும்பா சுழுக்க இடம் இருக்குடா வைக்கிறேன். ஓ சரி. ஓ அங்கே இடம் இல்லை தான் அப்படியாண்ணே. அது சரி இவ்வளோ காத்துன்னு வருது அதான் வைக்கிறேன். செயல்முறை எப்படி அதெல்லாம் எடுக்கு ஏண்ணே. பூரை அடிச்சுட்டா குறைக்கலாம். கிராமத்தை குறையும். ஓகே ஓகே. அதான் அந்த கழித்தல் அடையாளம் போட்டுக்கண்ணே. என்ன அப்படிதான் நான் போட்டிருக்கேன். டக்குன்னு ஏற்றி விட்டுருவாங்க. இத்தனைக்கு 4 வீலுக்கும் பார்த்துருப்பாங்க. ஆனா என்ன விலை கொண்டாலும் காத்து சரியில்லை. ஸ்லோவாக அவ்வளோ நல்லா இருட்டேன். குவாலிட்டி கொஞ்சம் கூட அது பருத்துறை காத்தானே. அதை விட இது பருத்துறை காத்தானேண்ணா. நல்ல விட நோம்பலா இவ்வளோ ஸ்லோவாக வர்ற காத்தாவோட குவாலிட்டி தான். உண்மைதான். நின்று பிடிக்கும் அப்படித்தான் அது. அதாவது இப்போ டக்குன்னு வர எதுவும் அது வாழ்க்கை கூட நீங்க சொல்ற தத்துவம் இதா. அதெல்லாம் எடுப்ப வேணா அதான் உள்ளால. இல்லை ஓகே இதுக்கு தான் இது கணக்கா இல்லையா இருக்குண்ணே. ஓகேயா அதில் முடி எல்லாத்துக்கும் மூடி இருக்குது. யோசிக்காது பருத்திரையில் வாகனங்கள் காற்று பிடிக்கிறது இல்லாட்டி வாங்க. இது கொஞ்சம் நல்ல சுத்தமான குவாலிட்டியான காற்று. மற்ற கடையில் 100 ரூபா எடுத்தாங்கன்னா நாங்கள் 5 ரூபா எடுப்போம். இங்கே ஏன்னா மினக்கேடு கூட இல்லை. மினக்கேடும் கூட அடுத்து சுத்தமான காற்று இல்லை. அது குவாலிட்டி கொஞ்சம் கூடயா தம்பியை இப்போ சப்பாத்தானே போடுறேன். இப்போ வெளியே வைக்க இல்லை இந்த செருப்பு தானே போட்டுருக்கு. கார் கடைக்காக தான் பார்த்து எப்படி கவனிப்பண்டு பார். உங்களோட ஊர்படியல் எப்படி இருக்காங்க அதுக்கு நீ எப்படி என்னதான் ஒரு பொடியல்றா வடியா இருக்கான். ஓ கையில் பச்சையெல்லாம் குத்தியாவும் நல்ல வடிவாக கிடக்கான். ஆளு பச்சான் யாரு ஆள் தான் எங்கெங்க இன்னும் பச்சை குத்தாங்க கிடக்கு. இன்னும் குத்தையில. ஓ இது குத்த இது கொஞ்சம் காணாது என்ன 34. ஓ முன்னோட பின்னு தான் கொஞ்சம் பாருங்க கூட. இன்னும் 34 இன்னும் 40. அது நிற்கி 40 அடிச்சியா சில 6 அளவுக்கு கூட அடிப்பான். இது BMW தானேதா கொஞ்சம் கூட தான் அடிக்குது. அது ரெண்டா மக்கள் நாங்கள் இப்போ வீடு எடுத்து கொண்டுக்குள்ளே வந்து மைக் கொண்டு வேலை செய்யறது காட்டிச்சேனே தான் பார்த்து நான் நல்லா அடிப்பேன். என்னதுக்காக காட்டினது பிள்ளைங்களே என்னதுக்காக காட்டினது வேலை செய்யலேன்னு அது வந்து எங்களோட ஃபோனில் தெரிந்தானே அவர் இதில் ரிசோர்ட்டில் தெரிந்தானே. காற்று வந்து காரை பார்த்து அடிப்பாங்க, கொண்டு வர ஆக்களை பார்த்து அடிப்பாங்க. நான் உடம்பா தான் நீங்கள் கொஞ்சம் அடிங்க கொஞ்சம் கூட. இல்லை இல்லை ஃபுல்லாக அடைக்கல நான் சும்மா விட்டு அது நைவரா கீழே ஸ்பான்சர் தான் நீங்கள் இதே தகாரமாக இருந்தால் யோசிக்க அவனும் செய்ய மாட்டாங்க லேஸில். இது கனகாதாங்க. சரி சரியா காணுவை கனகாதாங்க கழித்தல் அடையாளத்தை கொடுங்க கொஞ்சம். இல்லை 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 சரி அடிக்கதான் இந்த டெஸ்ட் கேட்பாங்க ஒரு சாப்பிட்டுனா பூட்டு மட்டும் பார்த்துட்டு விடு. ஏன்னா காருக்கு எங்கடையில் கொண்டு 2 கிலோ அடி கொண்டு வந்துடுவாங்க. அக்கள் உதவியில் கவனம் கூட. அண்டை பார்த்துனா ஒரு ஆள் காருக்கு இது அடிச்சுட்டு அவன் காசை கொடுத்துட்டான்னு பூட்டா விட்டுட்டாங்கட்டியோ திறந்துமா கிடைக்காது. உள்ளுக்குள்ள பெட்ரோல் டேங்க் மூடி தானே வெளியில தொங்குது அதுவும் திறந்துடக்காட்டி ஆள் போகுது. ஓ கார்ல பெட்ரோல் எந்த பெட்ரோல் சொல்லாதீங்க பரவா சரியா கட் பண்ணுங்க. ஒரு பெட்ரோல் சொல்லுண்ணா இதை திறந்து விட்டு இதை டேங்க் வந்து ஃபில் பண்ணி விட்டு இவரை காசு அவசரத்தில் கொடுத்து போட்டு அம்மா இவர் மூட்டுறதுக்குள்ள எடுத்து போயிட்டா காரை. நான் பின்னுக்கு பிறகு
நாம என்ன டக்குன போலாமோ கொஞ்சம் டக்குன கொஞ்சம் பின் மூடி விடல திறந்து இதே சொல்றேன் இங்க எனக்கு தெரிஞ்ச கராஜ் இல்ல ஆயில் மாத்தி போட்டு கீழே ஆயில் மூடி இருக்குல்ல அதை போட்டான் ஒரு பைக்குக்கு எப்படி என்ன நடந்தது சொல்லலாம் கீழே ஒளி இருக்கு ஆயில் இல்லாம அது என்ன நடந்தது சொல்லலாம் அது ஹீட் ஆகி கியர் பாக்ஸ் எல்லாம் ஆயில் இல்லாம என்ன அப்படி எப்படி மூளையாடுது அது என்ன இல்லாம் அப்படித்தான் டாம்பனா டூம்பனவா எல்லா வேலையிலும் பிள்ளைகள் வரான் ஆறு தண்ணியா வயலாட்டோ என்ன ஆக்கினேன் வா காட்டிட்டு தானே டேய் நீ இதில் விழுப்படா மடியேண்டா கவிதாஸ் மடிச்சிருக்கியா மடிச்சு ஒன்றுக்கு யோசிக்கா பழுக்கிட்டா சரி நீ தூக்கி நான் போறான் இந்த கடையோ ஓகே உங்களை பாட்ட நீயா பாதான் மட்டக்களப்புல இருந்து பார்க்க வேண்டிய உங்களை அது என்னன்னா வீடியோ காட்டுச்சா என்ன காட்டுச்சா நீ ஆகாக்கும் நான் சொல்ல கூட கண்ணாடி அடியும் அம்மா பார்த்து அடி அண்ணா இவன் தான் பொடியன் ஆள்தான் மட்டக்களப்பு வந்தவன் எவ்வளவு விற்கலாம் இப்ப பாக்குறேன் முதல்ல இருக்கே இல்ல தெரியும் போதே சொல்லத்தான் முத கொஞ்சம் குண்டு வா அது முத கொஞ்சம் கலர் குறைவு மற்ற வடிவும் குறைவு இப்ப எல்லா வளர்த்தாலையும் கூட அண்ணன் மாப்பிள்ளை வருதான் ட்ரெஸ் அந்தடுவான் போனேன் நான் போவேன் சரி பிசினஸ் அடிக்கடி வந்து கடையில பேரை சொல்லுங்க அண்ணன் அது அபாரணிதா ஃபுட் கடை வந்து பேக்கரி மணியா எது நேரா போனா மணியா சந்தியான் ஓ ஒரு சந்தியா வரும் முச்சந்தி நேரா இடவாக்கம் பண்ணுங்க இதாலையும் போகலாம் நீங்க கடற்கரை பள்ளிக்கூடம் கடற்கரை பக்கம் பெறா இஞ்சா பக்கம் தான் பெறும் எந்த பள்ளிக்கூடம் போகும் நீங்க வெள்ளக்கலை பெயிண்ட் அடிச்ச பள்ளிக்கூடம் இதுல ஒரு பள்ளிக்கூடம் வருது பள்ளிக்கூடம் பேரங்கள் இல்ல இல்ல நிறைய பேர் ஒரே ஒரு அட்ரஸ் தான் கேட்பாங்க இவங்க நிறைய கேட்கிறாங்க இவங்க சம்பந்தம் இல்ல அங்க இருக்கிறாங்க இப்ப வந்து மணியா எந்ததுல இருக்குது கடற்கரை அங்க இருக்குது பள்ளிக்கூடம் அங்க இருக்குது அப்ப வந்து இதுல பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடம் பேரை கேளுங்க கவிதா சரியான்னு வேணா வந்து சொல்றேன் இந்த ஒரு பாட்டு கலட்டியா மணியாரம் சேர்ந்து காட்டி விட முடியும் மணியாரம் எந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போயிட்டு மணியாரம் சேர்ந்து காட்டி அதண்டா நீ காட்டிப்பேனா வேலை போடுறான் அப்பா அப்பாங்க லிப்பியன் சீட்ல அப்படி இல்ல மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அந்த தேயிலையை கண்டுபிடிச்சார் மேல தேயிலை இலங்கையை கொண்டு வந்தார் தோமஸ் அவர் மேல சரிப்பா எடு பேக் எடு பேக்கில் அட்டுவா நம்ம இதில் அடுத்த அங்க கடவுள் இருந்து முதலாளி தண்ணி ஒரு கப்பா வாங்கணும் அப்படி தண்ணி காரு தண்ணி குறைஞ்சி கிடக்கும் அப்படியா இந்த காரோட ஆசையா தான் இருக்கு தம்பி இந்த அவங்க ஐயா அடுக்கப்புறம்
சொல்லாம அக்கினி தண்ணி எதுக்குள்ள பார்க்குறது சொல்லுடா இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் சரியோ அப்போ இதில் சரக்கு சரியில்லை எக்ஸ்ட்ரா தாங்க பார்த்தோம்னா இந்த கணக்கு தான் இது வந்து ஃபுல்லாக வழியாக மேய்க்கக்கூடாது என்ன அது இழுக்காதான் இது கொஞ்சம் கணக்கு தண்ணி அவரு இல்லை கூலண்ட் இல்லை தண்ணி தான் ஆனால் அது விட்டா இல்லை இது பாருங்கண்ணா கணக்கு தான் இங்கே இதுக்கெல்லாம் தண்ணி பிரச்சனை வராது நாராசனியா ஆள் பார்க்கணும் அடி ஆள் பார்க்கணும் தண்ணி இந்த பார்க்குறாரு ஆள் சும்மா நினைக்கிறீ ஆள் பழைய ஆள் வேலையாள்ட்டாப்பா கடவுள் முதலாளி பழுதல் இருக்கா ஐயா வாருங்க இருக்கா பழுதல் இருக்கா ஆ இதா ஆள்கிட்ட முந்தி கொண்டே மண்ணெண்ணெய் குக்கர் திட்டினான் நான் அண்டோட சரி ஒரு பிரச்சனையுமே இல்லை மண்ணெண்ணெய் குக்கர் திரு கட்ட மாதிரி இல்லை அது மண்ணெண்ணெய் குக்கர் வேலை இல்லைடா சரி அது வேலை இல்லை அது சும்மா அவங்க அடிச்சு விட்டாங்க அடிக்க வேலை இல்லை சரி அப்போ போய்த்து வாங்க ஓ சரி ஆளுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லலாம் பாடிக்கு இல்லை 65 இருக்குங்க இந்த கதை 65 85 வயசு நாற்பத்தஞ்சு 11ஆம் மாதம் 24ஆம் தேதி எத்தனை தேதி 85 வந்துட்டா சரி 45 வந்துட்டா ஐயா அங்கால 55 26 வருது சரியா 81க்கு மேல சரிதான் மட்டும் சொல்லி வயதுலயும் பாரு ஆள் ஏதோ செய்யணும் சும்மா பாரு நீ யோசிப்ப சம்பந்தம் இல்ல சாமான் கிடக்கா ஆள் இல்லாத நல்ல மாதிரி எப்ப போற வாரம் எல்லாம் கொண்டு வச்சுட்டு போற போய் கடத்துன்னு போக விளாங்க ஆளு நல்ல சரி அப்ப கிளம்புங்க அடிக்கடி வந்துவாங்க சாப்பிட்டு யாரா பிள்ளை எல்லாம் ஆறா 4 செத்து போச்சு ஓட்டமில்ல சாப்பிடுறா பாய் நீ தான் அவன் பேரு வர 4 பேர்டா குடும்பத்துல டேய் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஓட்டமில்ல சாப்பிட்டோம்ல சாப்பிட்டு 4 செத்தாங்களா அது என்னன்றா பாய் அது இது வகுத்தால போட்டு பண்ணிட்டான் வாயால பழைய ஓட்டமில்ல குடிச்சாங்க வரியா என்ன வரியா அதுக்கு கலந்து கொடுத்தாங்களா சதியம் என்ன வரியா சரி நீ எடு சரி ஓகே டிரைவிங் நாங்க பருத்துவையில காட்டுவோம் அப்படி செய்யறேன் டிரைவிங் பருத்துவை அடே அவன் ஒட்டடையே காட்ட புரியா கொஞ்சம் அவன் ஒட்டடையே இதனடா உள்ளுக்கு என்னோட கணக்கு கொஞ்சம் திறந்து பாருங்க கட்டும் பிரேமா கிடக்கு அது பிரேம் இவன் யோசிக்கான் என்ன சாமான்டாப்பா உனக்கு திடீர்னு நாங்க யாழ்ப்பாணத்து மட்டக்களை கொண்டு கடத்துறோம்டா பாய் நாடு கடத்துறோம் வேலை செய்ய பார்த்து செய்ய எதுடா சரி ஓ போயிட்டு வாங்க வந்துவாங்க வருவோம் கிழமைக்கு ஒருக்கா ஓகே அப்படி போயிட்டு போட்டு வராமல் இருக்க மாட்டோம் மாதத்துக்கு ஒருக்கா நான் வருவோம் சரியா மாதத்துக்கு ஒருக்கா வராடியா இல்லை நிகழ்வேண்டா வாங்க சரி இந்தா தம்பி இடங்க வந்து அவங்க இருக்காங்க தாராளமா ரைட் பை மிஸ் யூ கைஸ் ஓகே கைஸ் சரிண்ணா சந்திப்போம் ஆதல் திருவிராட காட்டா சரி எடுவே காட்டுறா நீ பொறுத்ததே காட்டா ஸ்டேரிங் தான் காட்டு சொன்னீங்க கண்டாடு சுத்துறாப்பா காட்ட சொன்னது பின் கண்ணாடியை மூடி இல்ல கொஞ்ச நேரத்துல தம்பி ஏசியா அவளுக்கு இதா இல்ல கண்ணாடியா கண்ணாடி இறக்கணும் சுத்தி சுத்தி இறக்கணும் அப்படி சரியா சரி சரி பாய் பாய்
பாராபா உன்னகரனாவி வேலைக்கு இப்படி படிக்கல் கிடைக்க கொடுத்து வச்சுக்கோ நீ சொன்ன மாதிரி உண்மை கதை சட்டப்படி அப்படி கவிதாஸ் ஆக்கின்னு என்ன சொல்றீங்க திருப்பி சொல்றேன் இங்க ஆத்துல அடே நல்ல காத்தடிக்கப்பா இன்றைக்கு வானிலை செய்தியல் பார்க்கல நட உள்ளுக்கு ஆள பாருண்டாப்பா ராசா சரி அப்ப போயிட்டாங்க ஓகேண்ணா போயிட்டு வரோம் இன்னைக்கு வாடம் சரிண்ணா பாய் வாடம் சரி வாரம் வாரம் அக்கினே அளவா போங்கடா வரா போயிட்டு சரிடா அளவா போங்கடா சரி சரி ஓ சரிண்ணா அவனோட குத்துறாரு ஓ சரிண்ணா பாய் அண்ணா போயிட்டு வரோம் ஓ கொஞ்சம் வெயிட் என்ன இது கொஞ்சம் போட்டு வார் என்னடா வாரம் ஒரு சாமான் எடுக்க மறந்து அவனை பார்த்துரு சார்ஜர் எடுக்க மறந்து இது இல்ல வா டேமனே அவன் சார்ஜர் எடுக்க மறந்துட்டானு இந்த உயிரை கயிறு அடிச்சு வரான்டா ஃபோன் சார்ஜர் எடுக்க மறந்துட்டானு உயிரை கயிறு அடிச்சு வரான்டா அது என்ன சொல்லிட்டு போற அவசரம் ஒண்ணுக்கு வந்துட்டானே சொல்லிட்டு போறானே அவ சார்ஜர் உள்ள வரல அங்க பாரு அக்கே இடுப்பை காட்டுறான் ரொம்ப இடுப்பு அப்படி கேட்கக்கூடாது எத்தனை மணி போய் சேருவேன் இது கேள்வி இப்படியால இருக்குது இந்த ஏடிஎம் கார்டு எடுக்கல காசு எடுக்கல சரி நான் வரேன் போயிட்டு பாயக்கனி வாண்ணா ஓகே மகளே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பருத்துறையிலிருந்து இப்பொழுது நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி கவிதாசியை அழைத்து கொண்டு நாங்கள் வெற்றிகரமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன நேரம் சரியாக 8 மணி 3 நிமிடம் இந்த நேர இருக்கை உங்களுக்கு வழங்கியது பருத்தித்துறை எஸ்கே அண்ணா அணுவ கார்டு இருக்கா போய் இது போகணுமா எங்க அணுவ கார்டு இன்னொரு ஃப்ரேம் கூட கொண்டு போகணும் கார்ல கொண்டு போகணும் அந்த பஸ்ஸில் கொண்டு இது பெரிய ஒரு சேவையை நீங்க வழங்குறவங்களுக்கு அதுக்காக தான் என்னண்டு நேற்று பஸ்ஸில் போகாம அது உண்மையாண்டா பஸ்ல போட்டா இவ்வளவு பெரிய பிரேம் என்ன கொண்டு போய் உடைக்காம கொண்டு போய்க்க மாட்டேன் பிரேக் அடிச்சா காணும் மற்ற விழுந்தாச்சு நிறைய காலத்துக்கு ஏன்னா இப்படி அதாவது இப்ப கவிதாஸ் வீடியோ எடுக்க நான் கதைக்கிறது வந்து இப்ப நிறைய காலம் எவ்வளவு காலம் 3 வருஷம் இருக்கும் 3 வருஷத்துக்கு கூடடா 3 வருஷம் பெரும் போடா இல்ல 3 வருஷமா ஓ கடைசியா எப்படா மன்னார்ல எடுத்த வீடியோட மன்னாருக்கு நான் வரல மன்னார்ல முதத்தரம் வந்தனி நான் வரல மன்னாருக்கு முதத்தரம் கிருஷ்ணா நான் போனேன் 2000 இது அதுக்கு மேல இப்ப கடைசியா எடுத்தது அங்க ஊர்ல மட்டக்களப்புலாம் ஓ மட்டக்களப்புலாம் அவங்க அந்த ஞாபகம் இருக்கா ஜெயராணி அக்கான்னு சொல்லிட்டு அங்க வீட்டு திட்ட ஜான மறைச்சு இல்ல கடை கட்டி கொடுத்தோம் ஜோராணி அக்காவா பழம் ஓ அப்பா சொல்லி வேற இல்லை அப்படி நெட்டுப்பு தான் உண்மையிலே சந்தோஷம் அப்ப என்ன சொல்ற எனக்குமே வந்து ஈஸியா போயிட்டுறா பஸ்ஸா தெரியாதயா அப்படியோ கவிதாஸ் வந்து இப்ப வரதுக்கான காரணம் வந்து அவர் லைசன்ஸ் வந்து காலாவதி ஆயிட்டுனே காலாவதி ஆயிதான் இப்ப மெடிக்கல் எடுத்து கொடுத்தாதான் லைசன்ஸ் இப்ப கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிட்டு லைசன்ஸ் முடிஞ்சு அப்ப லைசன்ஸ் கட்டாயம் தேவை விளங்கும் ஏன்னா கொழம்பு இங்கேயும் போலி இப்ப மாறி தான் ஓடுறது தனியா ஓடுறது விஷயம் தான் லைசன்ஸ் எல்லாம் ஆளுக்குமே வந்து அறியணும் அப்போ நான் இப்போ இப்படியே போய் அணுவை காட்ட எனக்கு பர்த்டேக்கு வந்த ஃப்ரேம்கள் கிடக்கு கொஞ்சம் சும்மா கிடக்குது அப்போ அவருக்கு வீட்டை ஒன்று கொடுத்து விடுவோம் போட்டு அதையும் எடுத்துட்டு போனா ஈஸியாக வந்துடும் அப்போ அவருக்கு எடுத்துட்டு போவேன் ஓ அதே திடீர்னு இல்ல வெயில் கொஞ்சம் கூடி போச்சுடா சூரிய கண்ணாடி கருத்தங்களை கண்ணாடி எடுத்து மாட்டிடுவேன் நான் இதான் அது $2500 அதாவது 2500 ரூபாய் சரியா இந்த இடங்கள்லாம் ஞாபகம் இருக்கா முதல் பைக்ல இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கியா எங்கிட்ட கோட்டை கோட்டை
அனுபவம் போயிட்டு பிரேமை அடுத்து பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது. எஸ்